அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் IFHRMS வெப்சைட்டில் ரொம்ப மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பில் கிரியேஷன் ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஹச்ஆருக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாடல்ஸில் இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் அப்படின்னு 3 ஸ்டேஜ் வச்சுருப்போம். இப்போ பில் கிரியேஷன்ற மாடல் இருக்குன்னா இனிஷியேட்டர் ஐடியில் பில் கிரியேட் பண்ணால் அது வந்து வெரிஃபையருக்கு போகும், வெரிஃபையர்லேருந்து அப்ரூவருக்கு போகும். இந்த 3 ஸ்டேஜுக்கு யாருக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்ரூவல் குரூப்பில் உள்ளே போயிட்டு க்ரியேட் பண்ணி வைக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது. இப்போ வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் புதுசாக எப்படி ஒரு மாடலுக்கு இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஆஃபீஸில் அப்ரூவர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கணும். நான் அப்ரூவர் ஐடியை ஓப்பன் பண்ணுறேன். இதில் அப்ரூவரோட ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு வச்சுட்டேன். நம்மளோட அப்ரூவர் ஐடி பாஸ்வேர்டை போட்டுக்கணும், சைன்இன் கொடுத்துடணும். இதில் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து அப்ரூவல் குரூப் அப்படிங்கிற ஐக்கானில் இல்லை ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் எதுனாலும் போய்க்கலாம். இதில் இல்லைனா இங்கே நேவிகேட்டர் 3 கோடு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது. சப்போஸ் இதுலேயுமே இல்லைனா உங்களோட அப்ரூவர் ஐடியில் ஒரு டிக்கெட் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட் பண்ணி கொடுங்க, இல்லை அப்ரூவல் குரூப் ஆட் பண்ணி கொடுங்கன்னு டிக்கெட் ரைஸ் பண்ண ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் அதை செலக்ட் பண்ணால் ஹோம் வரும். ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோமில் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து அப்ரூவல் குரூப் இதில் போய்க்கணும். இது வந்து பல்க் மெத்தடில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது அப்ரூவல் குரூப்பில் போய்க்குவோம். இதில் மாடல் நேம் ரொம்ப மாடலுக்கு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் கிரியேட்டுன்னு கொடுத்துக்குவோம். நான் இதில் வந்து ஜிபிஎஃப்ன்ற மாடலுக்கு வந்து நான் இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் க்ரியேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இதே மாதிரி ஷார்ட் டேர்ம், அட்வான்ஸு, ஆல் மாடல்ஸு, லீவ்ஸு எல்லாத்துக்குமே இதே சேம் மெத்தட் தான். அதை வச்சு பண்ணிக்கிறணும். இதில் வந்து இந்த ஃபீல்டை ஃபில் பண்ணிக்கிறேன். அப்ரூவல் குரூப் நேம் 2வது ஃபில் பண்ணிக்கலாம். நான் மாடல் நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபில் பண்ணது மாடல் நேமில் உள்ளதே திரும்ப எடுக்கும். ஸோ அது ஒரே டைமாக அப்புறமா பண்ணிக்கலாம். ஜிபிஎஃப்ங்கிறது ஹெச்ஆர்எம்எஸில் வரும். ஸோ ஹெச்ஆர்எம்எஸை வந்து அப்ரூவல் குரூப் மாடல் நேமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜிபிஎஃப்க்கு நான் அசைன் பண்ண போகிறேன், அதை கொடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் சப் மாடல் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஜிபிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிபிஎஃப்க்கு தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதனால் இதில் ட்ரான்சாக்ஷன் டைப்பும் அதே ஜிபிஎஃப் தான். சப்போஸ் இப்போ லீவு அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து 3 கேட்டகரி வரும். சிஎல்ஆர்ஹெச், அதர் லீவ் மோர் தென் 30 days, அதர் லீவ் ஈக்குவல் ஆர் மோர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 days அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கன்சர்ன் எந்ததுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிறணும். ஜிபிஎஃப்ங்கிறதுனால ஒரே 2மே மாடலு ட்ரான்சாக்ஷன் 2மே சேம் தான். அதை அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் யாரை வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறவங்க தான் இனிஷியேட்டர்னால் இதில் ஆட் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம ஆஃபீஸில் இல்லை, இன்னொரு ஆஃபீஸில் இருக்கிறவங்கள நம்மளுக்கு இனிஷியேட்டராக வச்சுருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் அப்ரூவல் லிஸ்ட் ஃப்ரம் அதர் டிடிஓஸ் இதில் இருக்கும். இப்போ எங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களே தான், அதனால் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இனிஷியேட்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இனிஷியேட்டர் எப்போவுமே 1 சீக்வன்ஸ் நம்பர் அது எடுத்துக்கும். இதில் யூசர் ஐடி
நீங்கள் யாரை இனிஷியேட்டராக அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து இதில் வந்து இனிஷியேட்டராக செலக்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியேட்டரை செலக்ட் பண்ணிட்டேன். இனிஷியேட்டர் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வெரிஃபையர் ஆட் பண்ணணும். அதுவும் சேம் ஆஃபீஸ். ஃபஸ்ட்டு இனிஷியேட்டருக்கு அதுவே எடுத்துக்கிறோம். வெரிஃபையருக்கு மட்டும் நம்ம இதில் லென்ஸ் ஆப்ஷனை சர்ச் பண்ணோம்னா இதில் கோ கொடுத்தோம்னா வரும். நம்ம ஆஃபீஸில் எப்பயுமே 3 லெவல் தான் யூஸ் பண்ணுவோம். சாங்ஷனர் வந்து ஹெட் ஆஃபீஸ் லெவலில் இருக்கும், இங்கே கிடையாது. அதனால் இப்போ வந்து இனிஷியேட்டர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ வெரிஃபையர் ஆட் பண்ணுறேன். வெரிஃபையர் வந்து 2ஆம் நம்பர் கொடுத்துக்கணும் சீக்வன்ஸு. இது சர்ச் பண்ணி ஆஃபீஸ் நேமை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் யாரை வெரிஃபையராக அசைன் பண்ணுறோமோ அவங்களோட எம்ப்ளாயி கோடை செலக்ட் பண்ணிக்கணும். இனிஷியேட்டர் வெரிஃபையர் ஜிபிஎஃப்க்கு வந்து வெரிஃபையர் வந்து இனிஷியேட்டர் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், வெரிஃபையர் வந்து ஆஃபீஸோட டிடிஓ. ஏன்னா ஜிபிஎஃப் பில் வந்து எங்கள் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அப்ரூவ் பண்ணுறது வந்து ஹெட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியேட்டராக ஜூனியர் அசிஸ்டன்ட் வச்சுட்டு வெரிஃபையராக எங்கள் ஆஃபீஸோட டிடிஓ வச்சுருக்கேன். அப்ரூவர் வந்து அது தனி டிடிஓ ஆஃபீஸு, ஹெட் ஆஃபீஸு. அதனால் இதில் கொடுக்கணும். சப்போஸ் 3 பேருமே நம்ம ஆஃபீஸில் உள்ளவங்க மாதிரின்றதுன்னா இங்கே தான் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா இதிலே கொடுத்துக்கலாம். இனிஷியேட்டரை ஒருத்தவங்களும் வெரிஃபையர் வந்து டிடிஓக்கு கீழே உள்ள ஒரு போஸ்ட் அடுத்து கீழே உள்ள போஸ்ட் ஒன்று வச்சுட்டு அப்ரூவராக டிடிஓவே வச்சிடலாம். ஆனால் இங்கே வந்து அப்ரூவர் வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ் தான் இருக்காங்க. அதனால் இதில் வந்து டிடிஓவை வெரிஃபையராக கொடுத்துட்டேன். அப்ரூவர் வேறு டிடிஓ ஆஃபீஸுங்கிறதுனால இதில் ஆட் கொடுக்குறேன். இதில் வந்து அவங்க வந்து அப்ரூவர் செலக்ட் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸ் அதுவே எடுத்துக்கிறோம். 99 எடுக்கும். இனிஷியேட்டர் 1, வெரிஃபையர் 2, அப்ரூவர் வந்து 99. கெட் யூசர் டீட்டெயில்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணினா எந்த ஆஃபீஸுன்னு கேட்கும். அந்த ஆஃபீஸ் நேம் அடிச்சிங்கன்னா அதை கொடுக்கலாம். இல்லை அந்த ஆஃபீஸோட டிடிஓ கோடு தெரிஞ்சு வச்சா அதை அடித்து எடுத்துக்கலாம். நான் டிடிஓ கோடு போடுறேன். டிடிஓ கோடுனா டிஓ கோடு ஒரு வெர்டிக்கல் லைன் டிடிஓ கோடு போட்டு போட்டிங்கன்னா வந்துடும் ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆஃபீஸ் நேம் அதை சர்ச் கொடுத்தா மேலே கொடுத்தது அப்படியே வந்துடும். கொடுத்தாலே அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே யார் அப்ரூவராக இருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ இங்கே இனிஷியேட்டர் எடுத்துக்கிடுச்சு, வெரிஃபையர் எடுத்துக்கிடுச்சு, அப்ரூவர் எடுத்துக்கிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த பேஜ்லேயும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது அதே தான் காமிக்கும். இது சப்மிட் கொடுத்துருங்க. அப்ரூவல் குரூப் பண்ண லிஸ்ட் நாட் பாசிபிள் டு டெலி ஆஃப்டர் கிரியேட்டர் ஷார்ட். இதை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டெலிட் பண்ண முடியாதுன்னு மெசேஜ் காமிக்குது. நம்மளுக்கு டெலிட் பண்ண வேண்டியதில்லை. இது பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான். அதனால் எஸ்ன்னு கொடுத்துருவோம். அதனால் கரெக்டானதாக அப்ரூவல் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். தப்பாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்புறமா டெலிட் பண்ண முடியாது. டிக்கெட் ரைஸ் பண்ணி அப்புறம் சென்னை லெவலில் தான் டெலிட் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் கவனமாக கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லாமல். இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டுன்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மாடல் நேமில் ஹச்ஆரில் தான் நம்ம அது இப்போ க்ரியேட் பண்ணோம். ஜிபிஎஃப் ஹச்ஆர் கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன்.
கொடுத்தா ஏற்கனவே காமன் அப்ரூவல் குரூப் ஃபஸ்ட்டு இருந்தது. அப்புறம் இது ஏற்கனவே ஃபெஸ்டிவல் ட்ரான்ஸ் இருந்தது. இது இப்போ கரண்ட்டில் இப்போ நான் கிரியேட் பண்ணது GPF இது வந்திருக்கு. இது வியூ கொடுத்து இது வியூ பண்ணுறதுக்கு அது சேஞ்ச் பண்ணுறதுக்குனா பென்சில் ஐக்கானு இதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ஆஃபீஸில் இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஐயப்பச்சாரம்ஸ் பொறுத்தவரையில் எல்லாத்துமே ஐயப்பச்சாரம்ஸ் வெப்சைட்டில் இல்லை களஞ்சியம் செயலி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் வந்து ஒரு GPF இப்போ இருக்கிறவங்கன்னா அவங்க GPF அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஐடியில் வந்து GPF அப்ளிகேஷன் அனுப்பலாம். அது வந்து இனிஷியேட்டருக்கு வரும். இனிஷியேட்டர்லேருந்து வெரிஃபையருக்கு போகும். வெரிஃபையர்லேருந்து அப்ரூவருக்கு போகும். அது சேங்ஷன் ஆகி வரும். அதனால் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸு, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, காதி அட்வான்ஸு இந்த மாதிரி உள்ளதுக்கு அப்புறம் லீவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து GPFக்கு மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இதே சேம் மெத்தடில் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸுக்கு ஒன்று, லீவ்லேயே 3 டைப்பாக இருக்குது. CLRHக்கு ஒன்று, அதர் லீவ் மோர் தென் 30 days, அதர் லீவ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 days அது க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் மாடல்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் க்ரியேட் பண்ணிக்கணும். லீவ்ஸில் மட்டும் இந்த மாதிரி 3 கேட்டகரி வரும். CLRH ஒன்று இருக்கும். அந்த சப் மாடலுக்கு கீழே டிரான்சாக்ஷன் வந்து 3 இருக்கும். CLRH இருக்கும், அதர் லீவ்ஸ் மோர் தென் 30 days, அதர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 days இருக்கும். அதனால் அதில் 3 தான் தனித்தனியாக. அதிலே லீவுக்கே 3 அப்ரூவல் குரூப் வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.